Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. லூக்கா 15ஆம் அதிகாரத்துக்கு நாம் வந்தோம். இந்த லூக்கா 15ஆம் அதிகாரம் எப்படி ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையிலே கிருபை மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது அப்படிங்கிறது மட்டும் இல்லை, ஒரு சமுதாயத்தை, ஒரு புதிய சமுதாயத்தை எப்படி உண்டாக்குகிறது, ஒரு புதிய மனு வர்க்கத்தை எப்படி கிருபை உண்டாக்குகிறது, கிருபை எப்படி உறவுகளை புதுப்பித்து வேறு விதமான உறவாக மாற்றுகிறது என்பதெல்லாம் காட்டுகிறது. அதனால தான் பாருங்கள், அந்த 15ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் போதே இயேசு அங்கே போதிக்கிற இடத்துல பாவிகளும் இந்த வரி வசூலிக்கிறவர்களும் வந்து ஆர்வமாக அவருடைய பிரசனத்தை கேட்கறதுக்காக நெருங்கி வருகிறார்கள். நெருங்கி வர்றதை பார்த்து பரிசேயருக்கும் வேதபாரருக்கும் கோபம். ஏன்னா அவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சாப்பிடுகிறார் என்று அவர் மேலே குற்றஞ்சாட்டுகிறார்கள், முறுமுறுக்கிறார்கள். அந்த முறுமுறுத்தலுக்கு பதிலளிக்கும் விதத்தில் தான் இயேசு இந்த 3 உவமைகளை சொல்லுகிறார். இதில் இந்த ப்ராடிகல் சன், அதாவது கெட்ட குமாரனுடைய கதை, ஒரு உடைந்து போன ஒரு குடும்பம், அதன் மூலமாக உடைந்து போன ஒரு சமுதாயம், இதையெல்லாம் எப்படி மறுபடியும் கர்த்தர் புதுப்பிக்கிறார் என்பதை குறித்த ஒரு கதை. இந்த கதையில் முக்கியமான காரியம் என்னென்னா, இந்த கதைக்கு திறவுகோல் மாதிரி இருக்கிறது வந்து மனந்திரும்புதல் என்கிற சப்ஜெக்ட். ஏன்னா இவன் மனந்திரும்பி, இவனுக்குள்ள ஒரு காரியம் உள்ள இருதயத்தில் ஒன்று நடக்குது பாருங்கள், மனந்திரும்புதல் என்கிற காரியம் உண்டாகிறது. அந்த மனந்திரும்புதல் மூலமாக தான் திரும்ப தகப்பனிடத்தில் வர்றான், திரும்ப அவன் தன்னுடைய தகப்பனோடு வந்து வாழ ஆரம்பிக்கிறான். அப்படி தான் இது சிச்சுவேஷன் சரியாகுது. அப்போ இது மனம் திரும்புதல் அப்படின்னா என்ன, இந்த கிருபையின் உபதேசத்தில் மனம் திரும்புதலின் பங்கு என்ன, மனம் திரும்புதல் ஏன் அவசியம், அதை பற்றிலாம் பார்க்க போகிறோம். 4 காரியம் சொல்ல போகிறேன் மனம் திரும்புதலை பற்றி இன்றைக்கு. 1, மனம் திரும்புதலின் முக்கியத்துவம், த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரெப்பன்டன்ஸ், அது சொல்ல போகிறோம். 2வது, மனம் திரும்புதல்னால் அதில் என்னெல்லாம் அடங்கி இருக்கிறது, என்ன மனம் திரும்புதல்னா என்ன, அதில் என்னெல்லாம் அடங்கி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். 3வது, அந்த மனம் திரும்புதலே ஒரு முக்கிய அம்சம், மிக முக்கியமான ஒரு காரியம் அந்த மனம் திரும்புதல், அது ரொம்ப முக்கியமான காரியம் பாருங்கள், அதை பார்க்க போகிறோம். 4வது, இந்த மனம் திரும்புதல் எப்படி ரட்சிப்பண்டையில் நடத்துகிறது அப்படிங்கிறது. அற்புதமான ஒரு கதை பாருங்கள். இயேசு சுவிசேஷத்தை அப்படியே ரேப்பப் பண்ணுறாரு, இதில் அழகாக கொண்டாந்து சொல்கிறாரு. முதலாவது, மனம் திரும்புதலின் முக்கியத்துவத்தை பார்ப்போம். அதாவது இந்த கெட்ட குமாரனை திரும்ப தன்னுடைய தகப்பனை நோக்கி செல்லும்படியாக செய்த காரியம் என்ன, எது அவனை தூண்டினது, தகப்பனிடத்தில் கொண்டு போய் திரும்ப அவனை சேர்க்கும்படியாக அவனுக்குள்ளே எப்படி என்ன கிரியை நடந்தது, என்ன நடந்தது, இது குறித்து சொல்லும்போது 17ஆம் வசனத்திலிருந்து தான் சில வசனங்களை பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த முழு கதையை வாசிக்க வேண்டியதில்லை, முழு கதையும் வந்து அதுக்கு முன்னாடியே தொடங்குது. 11ஆம் வசனத்திலேருந்து தொடங்குது, இந்த அதிகாரத்தின் கடைசி வரைக்கும் போகுது, நீண்ட பகுதி, வாசிக்க வேண்டியதில்லை. 17ஆம் வசனத்தில் தகப்பனிடத்தில் ஆஸ்தியில் பங்கு கேட்டு வாங்கிட்டு போயிட்டான், தூரதேசத்துக்கு போய் எல்லாத்தையும் நாசமாக்கிட்டு ஒன்றும் இல்லாமல் போய் பண்ணி மேய்க்கிறான். பன்னிகளுக்கு ஆகாரம் கிடைக்கிது, இவனுக்கு ஆகாரம் கிடைக்கல. அப்போ தான் அவனுக்கு புத்தி வருது, அதை பற்றி சொல்லுதுங்க 17ஆம் வசனம். அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். புத்தி தெளிந்த போது என்று சொல்லியிருக்கிறது. இந்த பகுதியில் மனம் திரும்புதல் என்ற வார்த்தை இந்த கதையில் வரவே இல்லை. ஆனால் மனம் திரும்புதலை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். மனம் திரும்புதல் தான் இதில் மெயின் சப்ஜெக்ட்னு சொல்கிறேன். ஏன்னா மனம் திரும்புதல் வந்ததுனால தான் திரும்ப தகப்பனிடத்தில் வர்றான். ஆனால் மனம் திரும்புதல் வார்த்தையே கிடையாது. இங்கே சிலர் வந்து இந்த வார்த்தை பைபிள் இல்லாதனாலே அது இல்லை அப்படின்ற மாதிரி போகிறாங்க. தவறு அது. சில வார்த்தைகள் டைரெக்டாக சொல்லப்படலைனாலும் அந்த கருத்து அங்கே இருக்கிறது. வார்த்தைகள் நம்ம அதிலிருந்து புரிஞ்சுக்கொள்கிறோம், அதில் தப்பு கிடையாது. பாருங்கள், வார்த்தையே இல்லாதனால தூக்கி எறிஞ்சிடலாம், அதை இந்த வார்த்தையே இங்கே இதில் இல்லாதனால இது ஒன்றும் கிடையாது அப்படின்றது வந்து பெரிய தவறு. அந்த வார்த்தை இந்த பகுதியில் இல்லை, அதனால் மனம் திரும்புதலை பற்றி இது பேசலன்னு இல்லை. மனம் திரும்புதலை பற்றி ஒரு அற்புதமான ஒரு பகுதி இது, ஒரு பெரிய லெசன் பாருங்கள் நிறைய பேருக்கு. சும்மா எதுக்கு எடுத்தாலும் பைபிளில் இந்த வார்த்தையே கிடையாது, பைபிளில் இந்த வார்த்தையே கிடையாதுன்னு அப்புறம் என்ன தான், இப்படியா பைபிளை படிக்கிறது, இப்படியா பைபிளை புரிஞ்சு கொள்வது? தப்பு அது.
இங்கே பாருங்கள், அந்த வார்த்தையே இல்லாமல் மனம் திரும்புதல் ஒரு பெரிய சப்ஜெக்ட்டுங்க. அப்போ எங்கே சொல்லியிருக்கு மனம் திரும்புதலை பற்றிங்க? மனம் திரும்புதல்னு வார்த்தை வரலைனாலும் அவன் புத்தி தெளிந்த போது என்று சொல்லியிருக்கு பாருங்கள். அவனுக்கு புத்தி தெளிந்த போது, அங்கே தான் அந்த சப்ஜெக்டே வருது. அவனுக்கு புத்தி தெளிந்த போதுன்றது யூத மார்க்கத்தில், யூதர்கள் மத்தியில் அந்த வார்த்தைகளுக்கு மனம் திரும்புதல்னு அர்த்தம்ன்றது எல்லாருக்கும் வழங்குன்றாங்க. இட்ஸ் an idiom, Semitic idiom that refers to repentance அப்படின்றாங்க. அது யூத மார்க்கத்திலே புத்தி தெளிந்த போதுன்னு சொல்கிறதும் மனம் திரும்பின போதுன்னு சொல்கிறதும் ஒன்று தான். அது ஜனங்களுக்கு வழங்குன்றாங்க. அதனால் வார்த்தை இல்லைன்னு சொல்லக்கூடாது. அப்போ புத்தி தெளிந்ததுன்றாங்க. புத்தி ஏன் தெளிஞ்சது? எப்படி திடீர்னு புத்தி தெளிஞ்சது? இந்த புத்தி தெளிந்ததுன்றது எப்படி நடக்குது? உனக்கு புத்தி தெளிந்ததுன்னா திடீர்னு ஒரு நாள் அவன் ஒரு தீர்மானம் எடுத்துடுறான். சரி, நான் இன்றைக்கி தகப்பன் வீட்டுக்கு போயிடுறேன். இப்படி தான் புத்தி தெளிதா? திடீர்னு ஏதோ தூக்கத்துலேருந்து எழுந்த மாதிரி, கனவுலேருந்து எழுந்த மாதிரி நான் தகப்பன் வீட்டுக்கு போயிடுறேன்னு ஒரு தீர்மானம் பண்ணிடுறானா? தான் புத்தி தெளியுறதா? கிடையாது. புத்தி தெளியுறதுன்னா மனம் திரும்புதல்ன்றது பாருங்கள், ஒரு ஆவிக்குள்ளே மனுஷனுக்குள்ளே ஒரு பெரிய வேலை நடக்குது. கடவுள் அவனை கன்விக்ட் பண்ணுறார். ஒரு கன்விக்ஷன் ஒன்று உண்டாகுது அவனுக்குள்ளே. இப்போ பாருங்கள், ஒரு நல்ல தகப்பனுக்கு பிள்ளையாக பிறந்திருக்கான். அந்த தகப்பன் நல்ல தகப்பன் போல இருக்குது. ஏன்னா கேட்டப்போ இவனுக்கு அப்படியே தூக்கி கொடுத்துட்டார். அப்போ இந்த தகப்பனுடைய அன்பிலே தழைத்து வாழ்ந்தவன், அந்த பாதுகாப்பில், அவருடைய சூப்பர்விஷனில் கெட்டு போகாமல் இவனுக்குள்ளே பாவம் வேலை செய்து பாருங்கள், கெடுக்க வைக்குது. உள்ள பல காரியங்களை எண்ணி பார்க்கலாம். தனியாக போனால், அப்பாவோட தூரமாக போனால் நம்ம அதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணலான்னு யோசிக்கிறான். பண்ண முடியல. ஏன்னா அப்பா இருக்க வரைக்கும் பண்ண முடியாதே. அங்கே போய் எல்லாம் நாசமாகி அழிஞ்சு பண்ணிக்கு சாப்பாடு இருக்குது, இவனுக்கு இல்லைன்னு ஒன்று தான் புத்தி வருது. ஏன்னா தகப்பனுடைய அன்பில் வாழ்ந்தவனுக்கு தகப்பனுடைய அன்பு ஞாபகம் வருகிறது. தகப்பனுடைய அன்பை குறித்து எண்ணி பார்க்கிறான். தகப்பன் எவ்வளோலாம் நல்லது செஞ்சார். ஒரு நாள் என்ன பட்னியில் வச்சுருப்பாரா? ஒரு நாள் எனக்கு ஒன்றும் இல்லாமல் பண்ணியிருப்பாரா? அவர்கிட்ட இருந்தால் இந்த மாதிரி ஆயிருக்கவே மாட்டேன்ன்ற புத்தி. அதுக்கு முன்னால் சொல்லியிருந்தீங்கன்னா ஒரு நாள் வந்திருக்காது. காசு கேட்டுப்பாவேன், என் ஆஸ்தியை தாரன்னு கேட்டான். அன்றைக்கி போய் இதை சொல்லி பாருங்கள், அவனுக்கு வேணாம்ப்பா கெட்டது. அப்புறம் நீ யோசிப்பேன்னா விளங்காது. நீங்கள் சொல்லியிருப்பீங்க எத்தனையோ பேருக்கு விளங்காது. சிலருக்கு சொன்னால் சொல்கிற நேரத்தில் விளங்காது. எல்லாம் கெட்டு எல்லாம் பண்ணிக்கிட்ட உட்கார்ந்த பிறகு தான் வழங்கும் பாருங்கள். அந்த மாதிரி. அப்போ எப்படி இவனுக்குள்ள புத்தி தெளிஞ்சது அப்படின்னு சொன்னால், இவனுடைய பாவங்கள் இவனை கொண்டு போய் விட்டு இவனை நாசமாக்கி இவனை கெடுத்து எல்லாம் குடித்தவர் ஆக்கிடுச்சு. ஆக்கின பிறகு அவனுக்குள்ள ஒரு பெரிய ஒரு மனம் திரும்புதல் உண்டாகிறது. அவனுக்குள்ள ஆவியானவர் கிரியை செய்கிறார். மார்ட்டின் லூத்தர் மனம் திரும்புதல் பற்றி நிறைய பிரசங்கம் பண்ணார், நிறைய போதிச்சிருக்கிறார். ப்ராட்டஸ்டன்ட் ரிஃபர்மேஷனை ஆரம்பித்து வைத்த இவர், இந்த ஆரம்ப காலத்தில் எப்படி அந்த ரிஃபர்மேஷன் மூவ்மெண்ட் ஆரம்பிச்சுது, சபையில் நடக்கிற இந்த இவருக்கு பிடிக்காத சில காரியங்கள், வேதத்துக்கு ஒவ்வாத சில காரியங்களெல்லாம் பார்த்துட்டு அதையெல்லாம் எதிர்த்து 95 காரியங்களை எழுதினார். ஐட்டம்ஸ் 95 காரியங்கள் எழுதி 95 தீசிஸ்னு பேர். அது கொண்டு போய் அங்கே ஒரு சபையினுடைய கத்தீட்ரலினுடைய வாசலில் ஓட்டிகிட்டு வந்தார். இது இவ்வளோ பெரிய புரட்சியை உண்டாக்குன்னு அவர் நினைக்கல. அவர் ஓட்டிகிட்டு வந்தார். ஒட்டிட்டு வந்தப்போ அதில் அந்த 95 முதலாவது வாசகம் என்னன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனம் திரும்புகள் என்று சொன்னபோது விசுவாசிகளுடைய வாழ்க்கையே ஒரு மனம் திரும்புதலின் வாழ்க்கையாக இருக்க வேணும். வாழ்க்கையே மனம் திரும்புதலின் வாழ்க்கையாக இருக்க வேணும். அந்த வாழ்க்கையில் எப்போதும் அந்த மனம் திரும்புகிற மனப்பக்குவம் இருக்க வேண்டும் என்பதுதான் அப்படி சொன்னார். மனம் திரும்புங்கள்னது ஏதோ ஒரு நேரம் நடக்கிற ஒரு காரியத்தை சொல்ல, எப்போவுமே ஒரு மனம் திரும்புதலோடு வாழுகிற ஒரு வாழ்க்கையை பற்றி தான் அப்படி சொன்னார் அப்படின்றார். அப்போ உண்மையான கிறிஸ்தவம் என்ன, மெய்யான கிறிஸ்தவம்னா என்ன? நான் ஒரு ரிலிஜனை பற்றி பேசல, கிறிஸ்தவம்ங்கிற ரிலிஜனை பற்றி. மெய்யான மார்க்கம், கிறிஸ்தவ மார்க்கம், ரட்சிப்பின் மார்க்கம், அதை எப்படி அடையாளம் காட்டுகிறாரு? அதில் ஆல் ஆஃப் லைஃப் இஸ் ரிப்பென்டன்ஸ். அதுதான் கிறிஸ்டியானிட்டின்றார். கிறிஸ்தவம்னா என்ன? முழு வாழ்க்கையுமே மனம் திரும்புதலின் வாழ்க்கை. அதுதான் கிறிஸ்தவம்ன்ற மாதிரி போதிக்கிறார். ஆனால் உலகம் வேறு மாதிரி சொல்ல பாருங்கள். பெரிய மனிதர்கள், அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் நிறைய பேர் என்ன சொன்னாங்க? த வீக் அலோன் ரிப்பென்ட். அப்படின்னா பலவீனர்கள் தான் மனம் திரும்புவார்கள். சமீபத்தில் கூட ஐ திங்க் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய தலைவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. உலகத்திலேயே ஒரு பெரிய பவர்ஃபுல் பொசிஷனில் இருக்கிற ஆள். அவர்கிட்ட கேட்டுருந்தாங்க, நீங்கள் என்னைக்காவது சாரி சொன்னது உண்டா?
செஞ்ச தப்புக்கு மனம் வருந்தி சாரின்னு மன்னியுங்கள் அப்படின்னு கேட்டது உண்டா கடவுள்கிட்ட அப்படின்னு கேட்குறாங்க அவர் இன்டர்வியூவில். அவர் சொல்கிறாரு, நான் சாரின்லாம் கேட்டது கிடையாது, எனக்கு அதில் பிடிக்கவும் பிடிக்காது எனக்கு சாரின்னு சொல்கிறதுக்கு. ஏன்னா சாரின்னு சொல்லாமல் வாழ பார்க்கணும் நம்ம, அதுதான் மெயின். நான் அப்படி வாழ முயற்சிக்கிறவன், ஆகவே எனக்கு சாரின்னு சொல்கிறதுல விருப்பம் இல்லைன்றார். அவர் இந்த மாதிரி ஆள், இந்த கட்சியை சேர்ந்தவர். என்ன நம்புகிறார் அவர்? சாரின்னு ஒருத்தன் என்றைக்கு வாயை திறந்து சொல்கிறானோ அவன் வந்து பலவீனன். ஒன்லி த வீக் ரிப்பெண்ட் அப்படிங்கிற ஒரு ஐடியா அவருக்குள்ளே இருக்குது, நிறைய பேருக்குள்ளே இருக்குது. நிறைய பேர் இதை சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்க வந்து சாரின்னே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒன்று மனம் திரும்புதல்னு சொன்னால் அது வந்து பலவீனத்தின் அடையாளம்னு நினைக்கிறாங்க. ரெண்டாவது, மனம் திரும்புதல் வந்து ஒரு மனுஷனை வல்லமையற்றவன் ஆக்கி விடுகிறது. அவன் வந்து நான் தப்பு செய்துட்டேன்னு வாயை திறந்து சொல்லி ஒத்துக்கிட்டான்னா அவனுக்கு கான்ஃபிடென்ஸ் எல்லாம் போயிடுது, தைரியமெல்லாம் போயிடுது. அப்படியே பலவீனன் ஆயிடுறான், நொந்து இதாகிடுறான், தலை குனிவு அவனுக்கு ஏற்பட்டுருது. ஆகவே அது வந்து டிஸ்எம்பவர் பண்ணிடுது. எம்பவர் பண்ணுறதுனா பலன் கொடுக்கறது, டிஸ்எம்பவர்னா பலனற்றவன் அவனை ஆக்கிடுது அப்படின்றாங்க. ஆகவே மூணாவது என்ன சொல்கிறாங்க, இந்த மனம் திரும்புதல்ன்ற காரியம் கூடுமான வரைக்கும் இல்லாமல் இருக்கிறது நல்லது. சாரி கீரின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் வாழ்கிறது நல்லது கூடிய மட்டுக்கும். இன்னும் கேட்டால் அது சுத்தமாகவே இல்லாமல் இருக்கிறது நல்லது என்று சொல்லுகிறார்கள். மார்ட்டின் லூத்தர் சொல்கிறது சரியா இல்லை இவர்கள் சொல்கிறது சரியா? மார்ட்டின் லூத்தருடைய டீச்சிங்கை கொஞ்சம் பார்ப்போம், எதன் அடிப்படையில் இதெல்லாம் அவர் சொல்கிறாருங்கிறத கொஞ்சம் பார்ப்போம். மார்ட்டின் லூத்தர் முதலாவது இந்த பெரிய மனிதர்கள் சொல்கிற அந்த முதல் காரியத்தை தாக்குறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, மனம் திரும்புதல்ன்றது ஒரு மனுஷன் பலவீனன் என்பதற்கு அடையாளம்னு சொல்ல முடியாது அப்படின்றார். ஏன் அப்படி? நான் தவறு செஞ்சிட்டேன் மன்னியுங்கள் அப்படின்னு நான் வாயை திறந்து கேட்குறதுக்கு அவனுக்கு உள்ள மனதுக்குள்ளே ஒரு எவ்வளோ பெரிய பலன் இருக்கணும், எவ்வளோ பெரிய சந்தோஷம் இருக்கணும், எவ்வளோ பெரிய அன்பிலே அவன் தழைத்து கொண்டிருக்கணும். அப்படி இருக்கிறவன் தான், அந்த கான்ஃபிடென்ஸில் இருக்கிறவன் தான் தைரியமாக தன்னுடைய வாயை திறந்து என்ன மன்னிங்கன்னு சொல்ல முடியும் அப்படிங்கிறாரு. ஒருத்தன் வாயை திறந்து என்ன மன்னிங்க நான் தவறு செஞ்சிட்டேன்னு ஒத்துக்கிட்டான்னா அவன் பெரிய தைரியசாலின்னு அர்த்தம். அவன்கிட்ட பலவீனம் ஒன்றும் கிடையாது, அவன்கிட்ட ஸ்ட்ரென்த்து தான் இருக்குது, பலன் தான் இருக்குது. அவன் சந்தோஷமாக இருக்கிறான்னு அர்த்தம். அவன் ஒரு ஆவிக்குரிய விதத்திலேயே உணர்ச்சி பூர்வமாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறான்னு அர்த்தம் அப்படிங்கிறாரு. ஆகவே இது பலவீனத்துக்கு அடையாளம்னு சொல்கிறது தவறு அப்படிங்கிறாரு. உலகம் சொல்லுது மனம் திரும்புதல் பலவீனத்துக்கு அடையாளம்னு. லூத்தர் சொல்கிறாரு வேதம் சொல்லுகிறதான் அது பலவீனத்துக்கு அடையாளம் இல்லை, அது வந்து பலத்துக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லுது. பலவீனத்துக்கு பதிலாக பலத்துக்கு அடையாளமாக இருக்குதுன்னு சொல்லுது. ரெண்டாவது, மனம் திரும்புதல் ஒருவனை பலனற்றவனாக அவனுடைய பலனையெல்லாம் உறிஞ்சி எடுத்துருது. அவன் வந்து ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லும்போது அப்போவே அவன் பலனை இழந்துடுறான், பலனற்றவன் ஆயிடுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் லூத்தர் சொல்கிறாரு இல்லை, ஒருவன் தான் வாயை திறந்து ஆமாம் நான் தப்பு செஞ்சுட்டேன் நான் மன்னிச்சிங்கன்னு சொல்லும்போது அவன் விடுதலை ஆகிறான். இட் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் லிபரேஷன்றார். அவன் விடுதலை அடைகிறான்றார். ஏன்னா முக்கால்வாசி தப்பு செஞ்சவங்கள பார்த்தீங்கன்னா இந்த மனம் திரும்ப விரும்பாத ஆளுங்க, சாரின்னு சொல்ல விரும்பாதவங்க தப்பை செஞ்சுவிட்டு அந்த தப்புக்காக வருந்துறாங்க உள்ள, ஆனால் வெளியே தான் சொல்கிறதுக்கு இதாக இருக்குது. ஏன்னா நம்ம வீக்னஸை காட்டிக்க கூடாதுன்னு. ஆகவே என்ன பண்ணுறாங்க, தப்பு செய்யாத மாதிரி கதையை கொஞ்சம் மாற்றி சொல்கிறது, தப்பு செய்யாத மாதிரி நடிக்கிறது, தப்பு செய்யாத மாதிரி சுற்றி வளைச்சி பேசுகிறது, அது குறித்து தர்க்கம் பண்ணுகிறது. மற்றவங்க தான் தப்பு, தான் தப்பு இல்லை, அவன் செஞ்சது தப்பு, இவன் செஞ்சது தப்பு, இவங்க தப்பு, அவங்க தப்பு, ஆனால் என் மேலே தப்பு இருக்க முடியாதுன்ற மாதிரி பேசுவாங்க. ஆகவே ஒரே டென்ஷனாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் தாங்க தப்புன்னு. இப்போ தப்பை மறைக்கணும், தப்பை ஒழிக்கணும், தப்பை நியாயப்படுத்தணும், தப்புக்காக வாதாடணும், இந்த டென்ஷன்லாம் வந்துடுது பாருங்கள். ஆகவே அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருப்பாங்கன்றார். ஆனால் தப்பை ஒத்துக்கிறவன், சாரி நான் தப்பு பண்ணிட்டேன் சாரி அப்படின்னு சொல்லக்கூடியவன் ரொம்ப சந்தோஷமாக இருப்பான் எப்போன்றார். ஏன்னா தப்பு சரி பண்ணிட்டான் இல்லையா, தைரியமாக சாரி ஆமாம் நான் தப்பு பண்ணிட்டேன் வெரி சாரி அப்படின்னு சொல்லிடுறான் இல்லையா. அப்போ அவன் ரொம்ப சந்தோஷத்தை பெற முடிகிறது.
அது மட்டும் இல்லை, விடுதலை பெற முடியுது இந்த மாதிரி இதுலேருந்தெல்லாம். அதாவது இதை ஒழிக்கிறது, மறைக்கிறது, நியாயப்படுத்துறது, மற்றவங்களை குற்றம் சாட்டுறது, அவங்கள்ட்ட குறை கண்டுபிடிக்கிறது, இந்த கேமெல்லாம் விளையாடுறது இல்லை. விடுதலையோடு அவன் இருக்கிறான். யார்கிட்டையும் வாதாட வேண்டியதில்லை, ப்ரூவ் பண்ண வேண்டியதில்லை, தான் வந்து யோகியங்கிறத நிரூபிக்க வேண்டியதில்லை, ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. அதான் தப்புன்னு ஒத்துக்கிட்டான் இல்லையா, அதுலேயே விடுதலை ஆயிடுறான் அப்படின்றாங்க. ஆகவே தான் மார்ட்டின் லூத்தர் சொல்கிறாரு, இந்த மனம் திரும்புதல் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் எப்போதுமே அது இருக்கணும் அப்படின்றார். சுவிசேஷத்தை ஒருத்தன் சரியாக புரிஞ்சுக்கிட்டா, உண்மையாகவே சுவிசேஷத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த ரட்சிப்பில் வாழுகிற ஒரு மனுஷன் மனம் திரும்புதலின் மனதை உடையவனாய் இருக்கிறான் அப்படிங்கிறார். அப்போ யார் கரெக்டு? லூத்தர் கரெக்டா, அல்லது உலகத்தில் இருக்கிற பெரிய மனிதர்கள் மனம் திரும்புகிறவன் பலவீனன்றதை தன்னுடைய பலவீனத்தை காட்டுறான் அப்படின்னு சொல்கிறாங்களா, அவங்க கரெக்டா? வேத வசனம் கரெக்டா, உலகம் கரெக்டா? வாசிப்போம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதுக்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. இது ஒரு நல்ல மனம் திரும்புதல். எப்படிப்பட்ட மனம் திரும்புதல்? தேவனுக்கேற்ற துக்கம். அது தப்பு செஞ்ச பிறகு துக்கப்படுறோம் இல்லையா, ஐயோ செஞ்சிட்டோமேன்னு. அது பின்பு மனஸ்தாபம் கொள்ளுகிறதுக்கு இடமில்லாமல், அதாவது பின்ன ரிக்ரெட் பண்ண மாட்டோமா, இப்போ ரிப்பென்ட் பண்ண பின்ன ரிக்ரெட் பண்ண மாட்டோன்றார். மனஸ்தாபம் கொள்ளுகிறதுக்கு இடம் இல்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. அது மட்டும் இல்லை, ரட்சிப்பை கொண்டு வருது இது, இந்த மனம் திரும்புதல், நல்ல மனம் திரும்புதல். லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. இன்னொரு விதமான துக்கம் இருக்குது. அது என்னென்னா, ஒருத்தன் தப்பு பண்ணிடுறான், உலக பிரகாரமான ஒரு துக்கம். அது என்ன துக்கம்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சே என் தப்பு, ஐயோ இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, இது எப்படி தப்பு இல்லைன்னு இப்போ நியாயப்படுத்தி பேசுகிறது, எப்படி இதை வாதாடுறது, நம்ம மற்றவங்களுக்கு எதிர்க்க எப்படி என் மேலே தப்பு இல்லைங்கிறது போல் நடிக்கிறது, எப்படி சுற்றி வளைச்சி இதை வந்து கதையை மாற்றுறது, இப்படி ஆயிடுறான் பாருங்கள். லௌகீக துக்கம். அதாவது அவனுக்கு துக்கம் இருக்குது, ஆனால் அவன் வந்து ஐயோ தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு இல்லை, தப்பு பண்ணது மற்றவங்களுக்கு தெரிஞ்சிச்சா நம்மளுக்கு கேவலமாக இருக்குது, மற்றவங்க என்ன நினைப்பாங்க, அசிங்கமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவன். அவன் தப்பு பண்ணிட்டேனே, என் தப்பை நான் ஒத்துக்க போகிறேன், நான் சரியாயிட போகிறேன் அப்படின்னு யோசிக்கிறது இல்லை. தப்பு செஞ்சிட்டோமே மற்றவங்களாம் தெரிஞ்சிச்சே மானும் போது அப்படி யோசிக்கிற ஆட்கள். லௌகீக துக்கமாக, உலக பிரகாரமானது. அது ஒரு ஆவிக்குரிய துக்கம் கிடையாது. அது ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வர்றது இல்லை ஒரு மனுஷனை. அந்த நல்ல துக்கம் வந்து அது வந்து அவனை ரட்சிப்புக்கு எதுவாக நடத்துகிறது. அதில் வந்து பின்ன மனஸ்தாபப்படுறதுக்கு வழி கிடையாது. இது துக்கப்பட்டுட்டு அதில் திருந்திடுறான் மனுஷன். ஆகவே பின்னால் மனஸ்தாபப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. இந்த துக்கத்தில் பின்னால் மனஸ்தாபம் உண்டு, வாழ்நாள் முழுக்க மனஸ்தாபம் உண்டு. ஏன்னா அது சரி பண்ணுறது இல்லை, ப்ராப்ளமை சரி பண்ணாமல் இதை பூசி போடுகிறது. 2 விதமான காரியங்கள் இருக்குது அப்படின்னு வேதவசனம் சொல்லுகிறது. ஸோ இந்த சரியான துக்கம் என்கிறது, அல்லது சரியான மனம் திரும்புதல் என்கிறது அவசியம். சரியான மனம் திரும்புதல் ஒருத்தனுக்கு வந்துருச்சுன்னா வாழ்க்கை சரியாயிடும். அதில் தெரியும் சரியான மனம் திரும்புதல் இல்லையான்னு. ஒருத்தன் தான் பட்ட தப்புக்காக வருத்தப்படுறான், ஆனால் வாழ்க்கை மாறலைன்னா சரியான துக்கம் வரலன்னு அர்த்தம், சரியான ரிப்பென்டன்ஸ் அங்கே வரலன்னு அர்த்தம். ஆனால் துக்கப்படுறான், துக்கப்பட்ட பிறகு வாழ்க்கையை மாறிடுச்சுன்னா அது நல்ல ஆவிக்குரிய துக்கம், அவனுக்கு ரட்சிப்புக்கு எதுவாக நடத்திடுச்சது அப்படின்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுங்க. அந்த மனம் திரும்புதல் ரொம்ப முக்கியம் பாருங்கள். ஏன்னா அது வாழ்க்கையை மாற்றும், ரட்சிப்புக்கு எதுவாக அதை நடத்தும். அது இல்லாமல் அந்த ரட்சிப்பு அங்கே உண்டாக முடியாது பாருங்கள்.